எதிராசன் வாழி, எதிராசன் வாழி, எதிராசன் வாழி. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அற்புதமான ஒரு மகா சம்பரோக்ஷண நிகழ்ச்சியை இன்றைய தினம் நீங்கள் காண இருக்கிறீர்கள். ஆன்மீக உலகம் சென்னிமேல் வைத்து கொண்டாடுகின்ற ஒரு மாபெரும் புரட்சி துறவியான ராமானுஜருடைய 1000வது ஆண்டு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 1000வது ஆண்டை ஒட்டி அவர் பாலான நிகழ்வுகள் வைணவ ஆலயங்கள் எங்கும் நிகழ்ந்தபடி இருக்கின்றன. அந்த வகையில் அனைத்திற்கும் மேலாக சேலம் நகரத்திலே ஒரு மாபெரும் ஆலயம் ஒன்றை எழுப்பி அந்த ஆலயத்தினுடைய சம்பரோக்ஷண நிகழ்வைத்தான் இன்றைய தினம் நேயர்களாகிய நீங்கள் காண இருக்கின்றீர்கள். சைலம் என்று சொன்னால் மலை, மலைகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நகரம் என்கின்ற காரணத்தினாலே சேலம், சைலம் என்பது மருவி சேலம் என்று ஆனது. சேலம் என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் உடனடியாக ஒரு மாம்பழத்தினுடைய நினைவுதான் வரும். திருநெல்வேலி என்று சொன்னால் அல்வா, சேலம் என்று சொன்னால் மாம்பழம் என்று ஊருக்கு ஒரு பிரத்யேக சிறப்பு உண்டு. வரும் காலத்திலே இனிமேல் சேலம் என்று சொல்லும் பொழுது மாம்பழத்தையும் மிஞ்சி சேலம் என்று சொன்னாலே அங்கு இருக்கக்கூடிய ராமானுஜருடைய திருக்கோவில் தான் இனிமேல் எல்லோருக்கும் நினைவுக்கு வர வேண்டும் என்கின்ற அளவிற்கு அங்கு இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து வெகு சிறப்பாக சேலம் நகரத்தினுடைய எல்லையிலே எருமாபாளையம் என்கின்ற பகுதியினுடைய ஏரிக்கரையிலே ஒரு நல்ல மலை அடிவாரத்திலே மிகப்பெரிய அளவில் கண்களுக்கு விருந்தாக, மனதிற்கு அமுதமாக, அப்படியே பார்க்கும் பொழுது நம்மை மறந்து விடுகின்ற விதமாக நம்மை வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு கம்பீரத்திலே அங்கே ராமானுஜருக்கு ஒரு பெரிய அற்புதமான மணி மண்டபத்தை எழுப்பி அந்த மணிமண்டபத்தை ஒட்டி ராமானுஜர் தான் வாழ்ந்த நாளில் எங்கெல்லாம் சென்று பெரிதாக அந்த திருமாலுக்கு தொண்டாற்றினாரோ அதனுடைய நினைவாக பக்கத்திலேயே திருவரங்க பெருமானுடைய சன்னதி, அதற்கும் பக்கத்திலேயே சம்பத்குமாரனுடைய சன்னதி, அதற்கும் பக்கத்திலேயே காஞ்சி வரதராசனுக்கு என்று ஒரு சன்னதி, எல்லாவற்றுக்கும் மேலாக திருவேங்கடமுடையானுடைய சன்னதி என்று ராமானுஜருடைய மணிமண்டபத்தை மையமாக வைத்து 4 திருப்பெரும் சன்னதிகள் அங்கே அமைக்கப்பட்டு அதற்கான சம்பரோக்ஷண விழா வெகு சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நாளிலே ராமானுஜருடைய திருப்புகழை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர் நமக்கெல்லாம் சொல்லிவிட்டு சென்றதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ராமானுஜன் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு ஆதிசேஷனுடைய அவதாரமாகத்தான் எல்லோருக்கும் தெரிகிறார். எது வைகுந்தம், இது வைகுந்தம், இதுதான் உலகினில் வைகுந்தம். எது வைகுந்தம், இது வைகுந்தம், திருமலை தேவாவும் பொன்குன்றம். ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம். ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம். எது வைகுந்தம், இது வைகுந்தம், இதுதான் உலகினில் வைகுந்தம்.
வைணவம், யார் வைணவன் என்கின்ற கேள்விகளுக்கு தன்னையே பதிலாக ஆக்கி கொண்டு நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டியவர். அது மட்டுமல்ல, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை இந்த உலகத்தில் அசைக்க முடியாதபடி ஒரு கல்தூணை போல நிறுவி காட்டிய ஒரு மாபெரும் மகான். அவர் ஒரு நல்ல சீடன், அவர் ஒரு நல்ல குரு, அவர் ஒரு மிகச்சிறந்த பக்தர், அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மிகச்சிறந்த தொண்டர். எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டின் கீழேயும் தன்னை 100% பொருத்தி கொண்டு நமக்கெல்லாம் ஒரு உத்தமமான வழிகாட்டியாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார் என்பதுதான் நாம் பெற்ற பேறு. அவருடைய 1000வது ஆண்டிலே அவரை பற்றி சில துளிகள் அவருடைய வாழ்க்கையில காண கிடைக்கின்ற இந்த சம்பவங்கள் இருக்கின்றதே, இவை நம்ம எல்லாம் சிலிர்க்க வைக்கக்கூடிய சம்பவமாகத்தான் இருக்கிறது. இவர் ஒரு மிகச்சிறந்த பக்தன் என்பதற்கு இவருடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியாக ஒரு சம்பவம். தினந்தோறும் ராமானுஜர் திருவரங்கத்திலே இருக்கின்ற பொழுது காவிரிக்கு சென்று நீராடி விட்டு திரும்பி வருவது என்பதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார். அப்படி காவேரிக்கு சென்று நீராடி விட்டு தூய்மையாக தான் திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய குறியெல்லாம் திருவரங்க சன்னதிக்குள்ளே இருக்கக்கூடிய அரங்கநாத பெருமானை சென்று சேவிப்பது என்பதுதான். பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தரினும் யான் போய் இந்திர ரோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று தொண்டரடி பொழியாழ்வார் அந்த அரங்கநாத பெருமானை சிந்தித்து அற்புதமான பாசுரங்களை எல்லாம் நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். அப்படிப்பட்ட அரங்கநாத பெருமானை தரிசிப்பது என்பதுதான் அவருடைய அன்றாட கடமை. சீடனுக்கு உதாரணமாக அவர் திகழ்ந்த சம்பவம். அநேகமாக இந்த சம்பவத்தை தமிழ் கூறும் நல்லுலகம் மட்டுமல்ல, இந்த உலகமே நன்றாக அறியும். திருக்கோட்டியூருக்கு ஒரு முறைக்கு 18 முறை அவர் படையெடுத்து அங்கு இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் நம்பி என்கின்ற குருநாதரிடம் தனக்கு உகந்த மந்திரமான திவ்ய மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்கின்ற அஷ்டாட்சரத்தை உபதேசமாக பெறுவதற்காக அவர் பட்ட பாடு ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 18 முறை, ஏன் அதற்கும் மேலாக கூட இருக்கலாம். இருந்தாலும் 18 முறை என்பதே ஒருவன் முயற்சியிலே சளைக்காதவன் என்பதற்கு சாட்சி போல் அமைந்துவிட்ட ஒரு எண். பல முறை இப்படி படையெடுத்து வந்து ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் குருநாதரான நம்பி அவர்கள் கேட்பார், யார் வந்திருப்பது என்று கேட்க, நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். இம்முறை ஆகாது, அடுத்த முறை பார்க்கலாம் என்று திருப்பி அனுப்பி விடுவார். இன்று போல் அன்று போக்குவரத்து வசதிகள் எல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட இடர்பாட்டுக்கு நடுவிலே ஒருவர் மந்திரோபதேசத்திற்காக குருவை தேடி பல முறை வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த முயற்சியை, அதற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய மந்திரோபதேசம் பெற வேண்டும் என்கின்ற அவருக்குள்ளான அந்த ஏக்கத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த மாதிரி அவர் 18 முறை படையெடுத்து வந்து இறுதியாக யார் வந்திருப்பது என்று நம்பி அவர்கள் கேட்க, அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று நான் எனும் செருக்கு அகன்ற அடியேன் எனும் பணிவுக்கு ஆளான ஒரு பதத்தோடு அவர் பேசவும், அடுத்த நொடியே அவரை அழைத்து அவருக்கு மந்திரோபதேசம் செய்ததோடு மட்டுமல்லாமல், இதை நீ பிறருக்கு உபதேசிக்கல் ஆகாது, இது குரு மூலமாக மட்டுமே உபதேசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அப்படி நீ இதை மீறி உபதேசம் செய்வாயானால் நரகுக்கு செல்லுவாய்
என்று திருக்கோட்டியூர் நம்பி அவர்கள் கூறிவிடுகிறார். இருந்தும் ராமானுஜருடைய பெரும் கருணை உள்ளம் எண்ணி பார்க்கிறது. ஒரு மந்திரோபதேசம் பெறுவதற்கு தனக்கே இத்தனை முறை தேவைப்பட்டதே. இந்த அற்புதமான வாழ்க்கையினுடைய முடிவிலே நம்மை மோட்சத்திற்கு இட்டுச் செல்லுகின்ற, வைகுண்டத்திற்கு இட்டுச் செல்லுகின்ற இந்த மந்திரம் என்பது வலிமையான முயற்சி செய்தவர்களுக்கு, செய்கின்றவர்களுக்கு மட்டும்தானா? சாமானியப்பட்ட மனிதர்களுக்கு கிடையாதா என்றால் இவர்களெல்லாம் திரும்ப 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 இந்த மனித ஜென்மாவை எடுத்துக்கொண்டு இங்கேயே கிடக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளே எழும்புகிறது. அவருக்கு உடனே அந்த இடத்தில் அவருடைய கருணை, தன்போல் பிறர் எப்பாடும் படக்கூடாது, இந்த மந்திரம் எல்லோருக்கும் பொதுவானதாக ஆகிவிட வேண்டும். அப்படி ஆகும் பட்சத்தில் தான் நரகம் செல்வேன், பரவாயில்லை. தான் ஒருவன் நரகம் சென்றாலும் இவ்வுலகத்தில், இந்த ஜெகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த மந்திரத்தை கேட்டு வைகுண்டம் ஏகுவார்களே, அது எத்தனை ஒரு பெரிய விஷயம். கோடிக்கணக்கான பேர் வைகுண்டம் ஏகுவது பெருசா, தான் ஒருவன் நரகம் புகுவது பெரிதா? தான் ஒருவன் நரகம் புகுந்தாலும் பாதகம் இல்லை என்று தன்னை பணயம் வைத்து அவர் திருக்கோட்டியூர் கோபுரத்தின் மேலே ஏறி நின்று கொண்டு வாரும் ஜெகத்தீரே என்று அழைத்து நாராயண மந்திரத்தை அனைவருக்கும் பொதுவாக ஆக்கி உபதேசம் செய்தார். ஆனால் எத்தனை கருணை இருந்தால் இவனுக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றியிருக்கும், தனக்கு அது தோன்றவில்லையே என்று எண்ணிய நம்பி அந்த இடத்திலே சொன்னாராம், ராமானுஜா, உனக்கு நான் குரு என்று சொன்னால் இந்த ஜெகத்திற்கே நீ குரு என்று சொன்னாராம். ஒரு நல்ல சீடன் நல்ல குருவாக தன்னுடைய குருவாலேயே அங்கீகரிக்கப்படுவது என்பது எப்பேற்பட்ட ஒரு பெரிய செயல். ராமானுஜருடைய பரந்த உள்ளத்திற்கு, கருணைக்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய சாட்சி. ராமானுஜருக்கு எவ்வளவோ சிறப்பு பெயர்கள். இவ்வேளையிலே ராமானுஜரை பற்றி எண்ணும் பொழுது அந்த பெயர்களெல்லாம் அணிவகுத்து முன் நிற்கின்றன. அந்த பெயர்களையும் நாம் தெரிந்து கொண்டு இந்த வைபவத்தை நம் கண் குளிரக் காண்போம். இளையாழ்வார் என்று இவருக்கு ஒரு திருநாமம் உண்டு. இவர் பிறந்த வேளையிலே இவருடைய தகப்பனாரால் இந்த நாமம்தான் இவருக்கு சூட்டப்பட்டது. அதாவது தனக்கு பிறந்த ஒரு பிள்ளை 12 ஆழ்வார்களைப் போல ஒரு ஆழ்வாராக விளங்க வேண்டும், அவர்களுடைய வழியொட்டி நடக்க வேண்டும் என்று அவருடைய தந்தை தனக்கு ஏற்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு பெயரை அவருக்கு சூட்டியிருந்தார். அடுத்தது ராமானுஜர் என்கின்ற திருநாமம். அதைத்தான் இந்த உலகம் கொண்டாடி வருகிறது. ராமானுஜருடைய மாமா பெரிய திருமலை நம்பியால் இவருக்கு இந்த பெயர் இடப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலேதான் பஞ்ச சமஸ்காரமும் இவருக்கு செய்யப்பட்டது. எப்பொழுதுமே பஞ்ச சமஸ்காரம் செய்யும் பொழுது சாற்றப்பட்ட திருநாமம் இருக்கிறதே, அதற்கு மிகவும் வலிமை அதிகம். அதனாலேயே எவ்வளவோ பெயர்கள் அவருக்கு இருப்பினும் ராமானுஜன் என்கின்ற இந்த பெயர் ஆன்மீக உலகத்திலே எல்லோராலும் பெரிதாக சொல்லப்படுகிறது. எப்பொழுதும் அவர் பிற்காலத்திலே குளிப்பதற்காக காவேரிக்கு செல்லும் பொழுது சீடர்கள் புடை சூழத்தான் செல்லுவார். அவர்களிலே உறங்காவில்லி என்று ஒரு சீடன். இவன் வில்லாளன் வேடுவ குலத்தைச் சேர்ந்தவன். இவனோடு சேர்ந்து மற்ற சீடர்களோடும் தோள் மேல் கை போட்டு கொண்டு செல்லுவார். காவேரியிலே குளித்து விட்டு திரும்புகின்ற பொழுது அவர் யார் மேலும் படமாட்டார். மிகுந்த ஆச்சாரமாக அரங்க தரிசனம் செய்ய வேண்டும் என்பது அவருக்கான இலக்கு. ஆனாலும் அவர் உறங்காவில்லியினுடைய தோள் மேல் கை போட்டுக் கொண்டு ஆலயத்திற்கு செல்வார். ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்த உறங்காவில்லியின் மேல் கை போடுகிறார். உயர்ந்த குலத்திலே பிறந்துவிட்ட நம் தோள் மேல் கை போடுவதற்கு யோசிக்கிறாரே நம்முடைய குருநாதர், காரணம் என்னவாக இருக்கும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஒரு நாள் உறங்காவில்லியை வரவிடாமல் செய்துவிட்டு அவர்கள் அவரோடு செல்லுகிறார்கள். திரும்பி வருகின்ற தருணத்திலே துணியை ஆற்றிலே நனைத்து ஈரமாக்கி அதை தன்னுடைய சீடர்களுடைய தோள் மேல் போட்டு அந்த தோள் மேல் தன் கைகளை வைத்துக் கொண்டு அவர் நடந்து வர தொடங்குகிறார். சீடர்களுக்கு ஒரே ஆச்சரியம். உறங்காவில்லியின்
தோள் மேல் மிகுந்த வாஞ்சையாக கையை போட்டுக்கொண்டு நடந்து வரக்கூடியவர் தங்களுடைய தோள் மேல் ஈரத்துணியை போட்டுக்கொண்டு அதற்கு மேல் கையை வைத்துக் கொண்டு வருகிறாரே, உயர்ந்த சாதியிலே பிறந்த நம்மை இப்படியா இவர் நடத்துவது என்று மனம் வருந்தி அந்த வருத்தத்தை கேள்வியாகவும் ஆக்கி கேட்கிறார்கள். குருநாதா, எதனால் இப்படி செய்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று அவர்கள் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உறங்காவில்லி தாழ்ந்த குலத்தவனாக இருந்தாலும் உயர்ந்த எண்ணமும் தொண்டு உள்ளமும் உடையவன், பெரியவன் சிறியவன் என்கின்ற பேத சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவன். ஆனால் நீங்களோ உயர்ந்த சாதியிலே பிறந்து விட்டோம் என்கின்ற அகங்காரத்தோடு இருக்கிறீர்கள். ஆகையினாலே உங்கள் தோள் மேல் நான் கை போட்டு கொண்டு நடக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் என்னையும் தொற்றிக் கொண்டு விடும். அது தொற்றிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஈரத்துணியை உங்கள் மேல் போட்டு அதன் மேல் என் கைகளை வைத்துக் கொண்டு நான் நடக்கிறேன் என்று அவர் சொன்ன பொழுது சீடர்கள் நாணி தலைகுனிகின்றார்கள். ராமானுஜருடைய 1000வது திருநட்சத்திரத்தை சேலத்திலே மிக விமரிசையாக கொண்டாடுகிறார்கள். ஹைதராபாத் அருகிலே ஸ்ரீராமநகரத்திலே உலகத்திலேயே மிக உயரமானதொரு திருமேனியை ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி என்ற ஒரு திருநாமத்தோடு ஸ்ரீ 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 திருதண்டி ஸ்ரீமன்னாராயண ராமானுஜ சின்னஜீயர் சுவாமி அமைத்துள்ளார். விஜயவாடாவிலே முதலிலே ராமானுஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. வடநாட்டிலே ராமானுஜருக்கு மணிமண்டபம் அமைத்துள்ளார்கள். தமிழ்நாட்டிலே முதல் முறையாக சேலத்தில் தான் தமிழ்நாட்டிற்கே வழிகாட்டியாக மிக அழகாக மணிமண்டபத்தை அமைத்துள்ளார்கள். மூன்றாவதாக யதிராஜர் என்றும் இவருக்கு ஒரு பெயர் உண்டு. இது பெரிய நம்பியால் இவருக்கு சாற்றப்பட்ட ஒரு திருநாமம். அதாவது இவர் ஒரு துறவியாக இருந்தாலும் துறவிகளுக்கெல்லாம் அரசன் என்கின்ற ஒரு பொருளிலே இவர் யதிராஜர் என்று அழைக்கப்பட்டார். 4வது திருநாமம் உடையவர். அரங்கன் ராமானுஜருக்கு உபய விபூதி பட்டம் அளித்து அருளிய திருநாமம் இது. அரங்கனே அளித்தது என்றால் இதன் பெருமையை சொல்ல வார்த்தைகளே கிடையாது. 5வது திருநாமம் லக்ஷ்மண முனி. திருவரங்க பெருமாள் அரையர் பெரிய திருமொழி திருவாய்மொழி மூலம் சந்தை செய்துருளி பஞ்சல் காப்பு கைங்கரியத்திற்கு உள்ளம் மகிழ்ந்து வைத்த ஒரு திருநாமம் இது. அடுத்தது எம்பெருமானார். இது திருக்கோட்டியூர் நம்பியினாலே சூட்டப்பட்ட ஒரு திருநாமம். அடுத்தது சடகோபன் பொன்னடி. திருமலையாண்டான் பெரிய திருமொழி திருவாய்மொழி முதலியவற்றுக்கு அர்த்தங்களை கற்று தந்த பின் அதனுடைய மகிழ்ச்சியினாலே ஏற்படுத்தப்பட்ட இவருக்கு அளிக்கப்பட்ட ஒரு திருநாமம். 8வது பெயர் சொல்லும் பொழுதே நமக்கெல்லாம் ஒரு இயல்பான ஒன்றாக தோன்றும் கோவில் அண்ணன் என்று பெயர். ஆண்டாளுடைய விருப்பப்படி இவர் மதுரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை என்னும் அழகர் கோயிலுக்கு 100 தடாவிலே வெண்ணையும் 100 தடாவில் அக்கார வடிசிலும் சமர்ப்பித்து இவர் அங்கே ஆண்டாளை கொண்டாடுகிறார். அந்த வேளையிலே ஆண்டாளால் இவர் கோவில் அண்ணனாக அழைக்கப்படுகிறார். அடுத்தது பாஷ்யக்காரர். இந்த பட்டத்தை இவருக்கு உகந்து தந்தவள் அந்த சரஸ்வதி தேவி. காஷ்மீரம் சென்ற இடத்தில சாரதா பீடத்தில் உள்ள சரஸ்வதி தேவியால் இந்த நாமம் இவருக்கு சூட்டப்பட்டது. அடுத்தது பூதபுரீஸ்வரர். இது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய ஆதிகாச பெருமானால் இவருக்கு அருளப்பட்டது. 11வது பெயர் தேசிகேந்திரர். திருவேங்கடமுடையானால் அருளப்பட்டது. இதற்கான குறிப்புகள் ஆச்சாரிய வைபவ மஞ்சரியிலே காண கிடைக்கின்றன. அடுத்து ராமானுஜரை நினைக்கும் பொழுது பஞ்ச சம்ஸ்காரங்களை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது. ஒரு வைணவனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இந்த பஞ்ச சம்ஸ்காரங்கள் என்பது மிக முக்கியம். அதில் முதல் சமஸ்காரம்
தப சம்ஸ்காரம், அதாவது சங்கத்தையும் சக்கரத்தையும் தன்னுடைய புஜங்களிலே பதித்துக் கொள்வது, தரித்துக் கொள்வது. அடுத்தது ஸ்ரீசூரணம், பன்னிரு திருமண் காப்பு என்று சொல்லுவார்கள். மேனியிலே பன்னிரு திருமண் அணிந்து அந்த பெருமாளுடைய திருவடியையும் பிராட்டியையும் உடம்பெங்கும் சுமப்பதாக பாவித்துக் கொள்வது. மூன்றாவது ரகஸ்யத்ரய மந்திரம். இது அஷ்டாட்சர மந்திரம் இருக்கிறதே, அதற்கான ஒரு அடிப்பொருளை நமக்கு சொல்லுவது. துவயம். அடுத்தது சிரம ஸ்லோகத்தை கற்றுணர்ந்து செயல்படுவது. நான்காவது சம்ஸ்காரம் இஜ்ஜை எனப்படுவதாகும். இது பெருமாளுக்கு நாம் எப்படி திருவாராதனம் புரிகிறோம் என்பதை விளக்கி சொல்லுவது. ஐந்தாவது ராமானுஜதாசனாக நம்மை ஆக்கிக் கொண்டு எம்பெருமானையை எப்பொழுதும் எண்ணுவது. இதுதான் ராமானுஜர் நமக்கு அருளி செய்த பஞ்ச சம்ஸ்காரங்கள். அடுத்து இவர் 5 கடமைகளையும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இந்த 5 கடமைகள் மிக முக்கியம். ஸ்ரீபாஷ்யத்தை கற்பது, தான் கற்றதை பிறருக்கு கூறுவது. அடுத்து 4000 திவ்ய பிரபந்தத்தை கசடர கற்று பிறருக்கும் எடுத்துச் சொல்லுவது. அடுத்தது எம்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே உழவாரா பணி செய்வது. அங்க இருக்கக்கூடிய செடிகொடி புதர்களை எல்லாம் அகற்றி எவ்வாறெல்லாம் அங்கே கைங்கரியம் செய்ய முடியுமோ அவ்வாறெல்லாம் அங்கே கைங்கரியம் செய்வது, விளக்கேற்றி வழிபாடு செய்வது. அடுத்து துவய மந்திரத்தை தினந்தோறும் மனதிற்குள்ளே பாராயணம் செய்வது. ஐந்தாவது பெருமாள் அடியவர் என்று எவர் இருந்தாலும் அவரை பெருமாளாகவே பாவித்து அவருக்கு தொண்டு செய்வது. இதை 5 கடமைகளாக ராமானுஜர் அருளி செய்திருக்கிறார். ராமானுஜரை எண்ணும் பொழுது நமக்கு அவருடைய திருமேனி குறித்த சிந்தனைகளும் சேர்ந்தே எழும். ராமானுஜருடைய சேலம் நகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய மணிமண்டபத்திலே பிரம்மாண்ட திருமேனியாக காட்சி தருகின்ற ராமானுஜர் ஸ்ரீபெரும்பூதூரிலே தானுகந்த திருமேனியை அருளியிருக்கிறார். அதேபோல் மைசூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய மேல்கோட்டையிலே தமருகந்த திருமேனியை நமக்கெல்லாம் அருளியிருக்கிறார். திருவரங்கத்திலோ தானான திருமேனியை நமக்கு தந்திருக்கிறார். இங்கே நாம் இப்பொழுது மலை போன்ற கண்களுக்கு விருந்தான மகத்தான ஒரு பெருமேனியை, அருள் மேனியை நாம் இப்பொழுது திருமஞ்சன கோலத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். இவ்வேளையிலே தானுகந்த திருமேனி என்றால் என்ன, தமருகந்த திருமேனி என்றால் என்ன, தானான திருமேனி என்றால் என்ன என்றும் எண்ணி பார்ப்பது அவசியம். ஸ்ரீபெரும்புதூரிலே பக்தர்கள் சிற்பம் வடிப்பதற்காக, அதாவது தங்களுடைய குருவான ராமானுஜரை அவர்கள் சிற்பமாக செதுக்கி தங்களோடு வைத்துக் கொள்ள எண்ணுகிறார்கள். அப்படி அவர்கள் சிற்பம் வடிக்கும் பொழுது ராமானுஜர் அவர்கள் திருவரங்கத்திலே இருக்கிறார். ஆனால் ஸ்ரீபெரும்புதூரிலே வடிக்கின்ற சிற்பத்திலே குறிப்பாக கண் திறப்பு என்கின்ற ஒரு விஷயத்தின் பொழுது கண்களிலே ரத்தம் விடுகிறது. அந்த சமயத்திலே திருவரங்கத்திலே ராமானுஜர் தன்னுடைய பக்தர்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கிறார். அழகிய மலை மீதில் ஒரு வேங்கடம்
பொங்கும் நீர் குளங்கள் காண்கின்ற இடமெல்லாம் அற்புதங்கள் காண்கின்ற இடமெல்லாம் அற்புதங்கள் அது தொழுவது வெங்கடேசன் பொற்பதங்கள் அது தொழுவது வெங்கடேசன் பொற்பதங்கள் அழகிய மலை மீதில் ஒரு வேங்கடம் அது அடியவர் மனம் நாடும் திருவேங்கடம். மார்கழி மாத பனித்துளிகள் எழில் திருப்பதி மலையில் தான் உறங்கும். மார்கழி மாத பனித்துளிகள் எழில் திருப்பதி மலையில் தான் உறங்கும். தேன் சொரியும் வண்ண பூவினங்கள் தேன் சொரியும் வண்ண பூவினங்கள் என்றும் மாதவன் புகழ் பாடி மனம் வீசும் என்றும் மாதவன் புகழ் பாடி மனம் வீசும். அழகிய மலை மீதில் ஒரு வேங்கடம் அது அடியவர் மனம் நாடும் திருவேங்கடம். அழகிய மலை மீதில் ஒரு வேங்கடம் அது அடியவர் மனம் நாடும் திருவேங்கடம். அலமில் மங்கையுடன் ஸ்ரீ வெங்கடேசன் வருவோர்க்கு அருள் சிந்தும் வைகுந்தம். அலமில் மங்கையுடன் ஸ்ரீ வெங்கடேசன் வருவோர்க்கு அருள் சிந்தும் வைகுந்தம். श्रीमते रामानुजाय नमः रामानुजाय नमः ओम नमो रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः. ஒரு மகா சிரேஷ்டருடைய 1000வது கொண்டாட்டம் மிக அற்புதமாக சேலம் நகரத்திலே ஒரு பேராலயமாக எழும்பி நம் கண்முன்னே காட்சி தந்து கொண்டிருக்கிறது. சேலம் செல்லுகின்றவர்கள் மட்டுமல்ல, சேலம் செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு நாள் ஒரு பொழுதாயினும் இந்த ஆலயத்திற்கு சென்று அந்த மகா திருமேனியை கண்டு அவருடைய கருத்துக்களுக்குள்ளே அப்படியே நம்மை தோய்த்து கொண்டு நாராயணா 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 என்று சிந்தித்து நல்ல கதியை அடைவோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்.